நீ சொல்ல ஆரம்பி. இது வந்து டார்ட்டில்டா ராப்னு சொல்லுவாங்க சார். இது வந்து மல்டி கிரெயின் இருக்கு, வீட் இருக்கு. நம்ம வந்து யூஸ் பண்றது ஒயிட் கலர் மைதால பண்ணது யூஸ் பண்றோம். இதுதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். மல்டி கிரெயின்ல நீங்க தாராளமா பண்ணலாம். அப்ப நீங்க மல்டி கிரெயின் ராப்னே கூட பேர் வைக்கலாம். ஓகேவா? இப்போ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ராப்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மைனஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். மைனஸ் நம்ம அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணிட்டு இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த அதை அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ராப் பண்ணி கிரில் பண்ணி எடுக்க போறோம். இதுக்கு வந்து எப்பவுமே சென்டர்ல தான் அலைன்மெண்ட் பண்ணணும். நீங்க இந்த சைடுனா நம்ம ரெண்டு சைடு ரோல் பண்ண போறோம். அதனால எப்பவுமே இந்த அலைன்மெண்ட் வந்து நம்ம ராப்பை பொறுத்த வரைக்கும் சென்டர்ல தான் இருக்கும். ராப் காத்தி ரோல் எது பண்ணாலும் சென்டர்ல தான் உங்களோட வெஜிடபிள்ஸ் அந்த ஸ்டஃபிங் எல்லாம் சென்டர்ல வைங்க. அப்பதான் ரெண்டு சைடு ஈக்குவலா நம்ம ரோல் பண்ண முடியும். இது வச்சிருந்தோம் ஃப்ரைட் சிக்கன் அசம்பிள் பண்ணிட்டு மேல வந்து நம்ம லாங் லாங்கா கட் பண்ணி வச்சிருக்க குக்கும்பர், ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம், லெச்சூஸ் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவோம். இது வந்து நீங்க பட்டர் பேப்பர் மேல வச்சும் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம அந்த சில்வர் ஃபாயில் ஷீட் இருக்கு இல்லையா அது மேல வச்சு ரோல் பண்ணி கொடுக்கலாம். கிரில் பண்ணணும்டா. உள்ள அப்படியே கிரில் பண்ணுங்க. இது ரோல் பண்ணது பாத்துக்கோங்க சார். ஃபில்லர் பேப்பரோட இது வச்சு சைடுல பிரசன்ட் பண்ணி காட்டுங்க. வெஜிடபிள்ஸ் கட் பண்ண வெஜிடபிள்ஸ் கொண்டு வச்சு பிரசன்ட் பண்ணி காட்டுங்க.